அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னையில் நாங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கிற ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் ரிலேட்டடாக ஒரு 1 or 2 வீக்ஸ் இங்கே வந்து இருக்க மாதிரி இருக்கும், மந்த்லி ஒன்ஸ். நாங்களும் இந்த சம்மரில் ஒரு 1 or 2 வீக்ஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ இந்த வீட்டோட முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா செடி எல்லாமே அழகாக வச்சுருக்குறாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து அவுட்டரில் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லெமன் செடி நல்லாவே காய்ச்சிருக்குது. இது கூட கொய்யாப்பழம், மாதுளம்பழம், இந்த செடி எல்லாமே இருக்குது. மல்லிகை செடி எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் வாசல்லேருந்து ரைட்டில் போனீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வாழை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே தான் துவைக்கிற ஸ்பேஸும் இருக்குது. துவைக்கிறதுக்கெல்லாம் அழகாக போட்டு பைப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் துவைச்சிக்கிறோம். நாங்கள் எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த வாழை பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிருக்குது. கூடவே மாங்காய் மரம் இருக்குது. இங்கே எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா கிணறு இருக்குதுங்க. மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இருக்குது. ஸோ பின்னாடியும் நிறைய செடி வச்சுருக்குறாங்க. கருவேப்பிலை செடி எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த வீட்டோட ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நான் சென்னை அப்படிங்கிறங்காட்டி ரொம்பவே சிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே அவுட்டரில் இருக்கிறங்காட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் ரூம் மாதிரி தாங்க இருக்கும். நிறைய ஃபர்னிச்சர்லாம் இருக்காது. நாங்கள் ரொம்பவே கம்மியான திங்ஸ் தான் கொண்டு வந்தோம் இங்கே வரும்போது. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு பேசிக் நீட்ஸ் என்னென்ன, ஸோ அது மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே வரும்போது. டேபிள் ஃபேன் 2 எடுத்துகிட்டு வந்தோம். ஃபேன் இல்லாமல் நம்ம சென்னையில் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஃபேன் எப்போவுமே ஓடிட்டே தான் இருக்கும். சீலிங் ஃபேன் இங்கே இல்லை. டேபிள் ஃபேன்னால் கொஞ்சம் சூடேறாதுன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு பெட்டு, பில்லோஸு, நிறைய கெஸ்ட் எல்லாம் வர மாட்டாங்க இல்லையா, ஸோ கம்மியான திங்ஸ் தான் வச்சுருக்குறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து பாத்ரூம் இருக்குது நம்மளுக்கு. சில வீட்டில் சீலிங் ஃபேன் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து அது எல்லாமே எதுவுமே கொடுக்கல. ஸோ நாங்கள் ஊர்லேருந்தே ஃபேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் தான் கிச்சன். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பிஹெச்கே ஹவுஸ். கிச்சனுமே ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இந்த விண்டோ இருக்கிறங்காட்டி இந்த கிச்சனுக்கு ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது. நான் இங்கே 2 இண்டக்ஷன் வச்சுருக்கிறேன். ஏன் இண்டக்ஷன் அப்படின்னா, கேஸ் ஸ்டவ் கனெக்ஷன் வாங்கி நீங்கள் அப்பப்போ கேஸ் வரும்போது வாங்கி வைக்க முடியாது. ஆஃபீஸ் போயிடுவாங்க ஹஸ்பண்ட். ஸோ இது நம்ம எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹவுஸ் இல்லை அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிங்க் எல்லாமே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஆனால் உப்பு படைஞ்சிருக்கு. அது எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அது போக மாட்டேங்குது. இந்த ஃபஸ்ட் இண்டக்ஷன் ஊர்லேருந்து வரும்போது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இதோட ஹீட் பார்த்திங்கன்னா கம்மி பண்ண முடியல. இந்த இன்க்ரீஸ் பட்டன் மட்டும் தான் வேலை செய்யுது. ஸோ அதை வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே கருகிடுது இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் இன்னொரு இண்டக்ஷன் வாங்கிட்டோம். ப்ரெஸ்டீஜில் சர்ச்சுங்கிற ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தோசை, சப்பாத்தி, கறி சாட்டே பண்ணுறதுக்கு, ரைஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டைமரும் இருக்குது. இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா ப்ரீத்தி லாவெண்டர். இது 10 years ஓல்டு மிக்ஸிங்க. அப்படியே இருக்குது. ரொம்பவே ஸ்பீட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த மிக்ஸியோட வரலாறு பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க என்னோடய மேரேஜ்க்கு. அனிதா, ஹரிப்ரியான்னு சொல்லிட்டு. இங்கே தண்ணி நம்ம கேனில் தாங்க வாங்கிக்கணும். கேனில் வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் பாருங்கள், பிரான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த ஸ்பேஸ் நல்லா விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா முன்னாடி வாசல் பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால். ஸோ இந்த ஷெல்ஃப் மட்டும் கொஞ்சம் கஜகஜன்னு இருக்கும். நம்ம வீடுன்னா நம்ம நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சு அலைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணுறங்காட்டி எல்லாமே கவரோடு அப்படியே வச்சுருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்புக்கு கீழே உங்களுக்கு சிலிண்டர் வைக்கிற ஸ்பேஸ், அப்புறம் இன்னொரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நான் குக்கர் எல்லாமே வச்சுருக்கிறேன். இந்த கடாய் பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1. இதுவுமே என்னோடய ஃப்ரெண்ட் கௌதமி வந்து எனக்கு மேரேஜ் அப்போ கொடுத்தது தான். ஸோ இங்கே வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஊரில் இருக்கும் போது யூஸே பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி, இங்கே வந்து இண்டக்ஷன் பாட்டம் குக்வேர்ஸ் தானே வேணும். ஸோ அதெல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த நான்ஸ்டிக் பேன் எல்லாமே என்கிட்ட இருந்தது தான். நான் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். தோசை சுடுறதுக்கு, நம்மளுக்கு கிரேவிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரே ஒரு குக்கர் மட்டும் இருக்குங்க. இந்த குக்கருமே வந்து இண்டக்ஷன் பாட்டம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு வீடு அப்படியே தெரியும். நல்லா காற்றும் வருது உங்களுக்கு திறந்து வச்சுட்டா. நாங்கள் மஸ்கிட்டோ நெட் போட்டுட்டோம். ஈவினிங் ஆனால் சரியான கொசுங்க. ஸோ மஸ்கிட்டோ நெட்டும் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த ஹாலில் இருந்து ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கெட்டில் வச்சுருக்குறோம்.
சென்னை தண்ணி அப்படியே குடித்தா பயமாக இருக்குங்க. ஏன்னா அது என்ன தண்ணின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம சூடு பண்ணி தான் குடிச்சிட்ருக்குறோம். ஹஸ்பண்டுக்கு சென்னை வந்த புதுசில் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அது எதனாலன்னு தெரில. ஸோ கான்ஷியஸாக நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எல்லாமே காய்ச்சி குடிச்சிக்கோங்க. இந்த ரூம் பார்த்திங்கன்னா பெட்ரூம் தான். இதுலேயும் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க நம்ம துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுவுமே ஒரு 10க்கு 10 ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஃப்ட் எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு 4லேருந்து 3 மெம்பர்ஸ் இருக்கிற அளவுக்கு இந்த வீடு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. 6000 வந்து ரெண்ட்டுங்க இந்த வீடோட ரெண்ட்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் மாடிக்கு போய்க்கலாம். மாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி காய போடுறதுக்கெல்லாம் ரொம்பவே வசதியாக இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரெண்ட்டுக்கு குடியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற பில்டிங்கில் எங்கள் ஓனர் இருக்காங்க. இந்த ஊரில் இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பில்டிங்ஸ்க்கு அடிச்சிருக்கிற கலர்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக அடிச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில், பர்பிள், எல்லோ அந்த மாதிரி சாண்டில் கலரில் அடிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் நான் துணி காய போடுற இடம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு நல்லா வியூ நல்லாயிருக்கும். ஸோ இது பிரான் எடுத்த வீடியோ தான், அதனால தான் கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்குது. இந்த வீட்டோட டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரும் பண்ணுங்கள். நிறைய சில்க் த்ரெட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, அதுவும் செக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.